நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நளமகராஜனின் வரலாற்றை பிருகத்தச்சுவ மகர்ஷி பாண்டவர்களுக்கு எடுத்துச் சொன்ன பகுதி பாரத கதையில் நளோபாக்கியானம் என்கிற பெயரால் அழைக்கப்படுகிறது. இந்த நளோபாக்கியமானது நம் எல்லோருக்கும் ஒரு நல்ல அறிவுரையை சொல்லக்கூடிய ஒரு சிறந்த பகுதியாகும். பொதுவாக துன்பத்திலும் துயரத்திலும் வீழ்ந்து கிடக்கிறவர்கள் இப்படிப்பட்ட மகானுபாவர்கள் வாழ்க்கையில் அனுபவித்த துன்பக் கதைகளை கேட்கிற போது நம்மையெல்லாம் விட இவர்களெல்லாம் எவ்வளவு துன்பப்பட்டிருக்கிறார்கள், அவர்களோடு ஒப்பீடு செய்து பார்க்கிற போது நம் துன்பம் சிறியதுதான் என்று நினைக்கிற ஒரு மனோபாவமும் இதை தாண்டி வர முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையும் மனிதர்களுக்கு மனதில் பிறக்கிறது. பாண்டவர்களுக்கு அறிவுரை சொல்லி கொண்டிருந்த முனிவர்களில் மார்க்கண்டேயர் மிகவும் முக்கியமான ஒரு மகரிஷி. நளோபாக்கியானத்தைப் போலவே பாரத கதையில் இடம்பெறுகிற இன்னொரு பகுதி ராமோபாக்கியானம் என்று அழைக்கப்படுகிறது. அது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய வரலாற்றை மார்க்கண்டேய மகரிஷி பாண்டவர்களுக்கு எடுத்து சொன்ன பகுதி. துவாபர யுகத்தில் நடந்த நிகழ்வுகளையெல்லாம் நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய மாபெரும் இதிகாசம்தான் மகாபாரத கதை. இந்த யுகத்திற்கு முந்தைய யுகமாக இருந்த திரேதா யுகத்தில் நடந்த நிகழ்வுகளை சொல்லக்கூடியதுதான் ராமகாதை. ராமகாதையினுடைய கதாநாயகனாக இருக்கிற ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியான அந்த பரம்பொருள் இந்த பூவுலகில் வாழுகிற போது என்ன துன்பங்களை எல்லாம் சந்திக்க நேர்ந்தது என்பதை மார்க்கண்டேய மகரிஷி பாண்டவர்களுக்கு மிக அழகாக எடுத்து சொன்னார். ராமோபாக்கியானம் என்று அழைக்கிறார்கள் அந்த பகுதியை. சூதாட்டத்தின் மூலமாக எல்லாவற்றையும் இழந்து சிரமப்பட்டான் நழன் என்பது நளோபாக்கியானம் சொல்லுகிற கருத்து. அதுபோலவே பாரத கதையில் தர்மபுத்திரன் சூதாடுவதற்கு ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் நாடு நகரங்களை எல்லாம் இழந்து தொல்லைப்பட்டான் என்பதை நாம் அறிவோம். ராமனை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு நிலையிலும் தாழாமல், எந்த ஒரு சிறிய தவறை கூட பிழையை கூட செய்து விடாமல் மிக செம்மையாக தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு சென்ற ஸ்ரீராமன் பல துன்பங்களை சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளானான் என்று பார்க்கிறோம். இதைத்தான் மார்க்கண்டேய மகரிஷி பாண்டவர்களுக்கு சொல்லுகிறார். தன்னால் எந்த விதமான பிழையும் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதில் மிக சர்வஜாகிரதையாக நடந்து கொண்டவனாகிய ஸ்ரீராமன் அறத்தை நிலைநாட்டுவதற்காக இந்த பூமிக்கு வந்து சேர்ந்த மூர்த்தி, அவனும் எவ்வளவு துன்பங்களை அனுபவித்திருக்கிறான் பாருங்கள் என்று அந்த மார்க்கண்டேய மகரிஷி பாண்டவர்களுக்கு சொல்லுகிறார். தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும், அறம் வாழ வேண்டும், அதர்மம் தோற்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவதார புருஷனாக இந்த பூமிக்கு இறங்கி வருகிறவனும் எத்தனையோ துன்பங்களை சுமக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறான் பாருங்கள் என்றார். தசரத மகா சக்கரவர்த்தியின் புத்திரனாக வந்து அவதரித்தான் ராமபிரான். 60,000 ஆண்டு காலம் உலகத்தை அரசாட்சி செய்த பிறகும் புத்திரப்பேர் இல்லாமல் வருந்தி கொண்டிருந்த தசரத மன்னன் புத்திர காமேஷ்டி யாகம் செய்து அதன் மூலமாக பெற்றுக்கொண்ட குழந்தைகளாக ராமனும் பரதனும் இலக்குவனும் சத்ருக்கரனும் ஆகிய 4 குழந்தைகள். அந்த குழந்தைகளை பெற்று தசரதன் மிகவும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்திருந்தான் என்று ராமாயணம் குறிப்பிடுகிறது. வளர்ந்தார்கள், வசிஷ்ட மகரிஷியினுடைய ஆசிரமத்திலே சென்று குருகுலவாசம் பண்ணினார்கள், வித்தைகளையெல்லாம் பயின்றார்கள். இப்படியெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும் போது தன் புத்திரர்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய சூழ்நிலையை எட்டினான் தசரத வள்ளல். ஜனகமாமன்னனின் மகளான சீதாதேவியை ஸ்ரீராமபிரானுக்கு திருமணம் செய்து வைத்தான். ஏனைய சோதரர்களுக்கும் திருமணம் நடந்தது. மாண்டவியை பரதன் திருமணம் செய்து கொண்டான், ஊர்மிழையை இலக்குவன் திருமணம் செய்தான், ஸ்ருதகீர்த்தியை சத்ருக்கனன் திருமணம் செய்தான். தாய்மாரும் தசரதனும் மகிழ்ந்து ஆனந்தமாக இருந்தார்கள். வளர்ந்து வந்த குழந்தைகளை எல்லாம் பார்த்து பார்த்து தசரதன் பெருமிதப்பட்டான் என்று ராமாயணம் சொல்லுகிறது. இப்படியெல்லாம் சென்று கொண்டிருந்த வாழ்க்கையில் துன்பப் புயல் வீச ஆரம்பித்த பிறகு எந்த தவறும் செய்யாத ராமனே பல துன்பங்களுக்கு ஆளாக வேண்டிய நிலைமைக்கு ஆட்பட்டான். சீதாதேவியை திருமணம் செய்து கொண்டான், அரண்மனையில் வாசம் பண்ணினான். பிறகு தசரதன் ராமனுக்கு பட்டஞ்சூட வேண்டும் என்று குலகுருவையும் ஏனையோரையும் ஆலோசித்து ஒரு முடிவு செய்தார். நாளைக்கே பட்டாபிஷேகம் என்ற அறிவிப்பும் செய்து விட்டான். அறிவிப்பு செய்த பிறகுதான் துயரம் தொடங்க ஆரம்பித்தது. கைகேகியின் பணிப்பெண்ணான கூனி போய் ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்கிற செய்தியை தெரிந்து கொண்டவுடன் கைகேகியினிடத்தில் போய் சொன்னாள், உன் வயிற்று பிள்ளை பரதன் வெறுநிலத்தில் நிற்கிறான், கௌசல்யாவின் புத்திரன் ராமனோ பட்டஞ்சூடிக் கொள்ளப் போகிறான். பட்டம் சூடுவதற்குண்டான தகுதி அனைத்தும் உன் வயிற்று பிள்ளை பரதனுக்குத்தான் இருக்கிறது. ஏனென்றால் நீதான் அரசரில் பிறந்தவள், அரசரில் வளர்ந்தவள், அரசரில் புகுந்தவள். பட்ட மகிழ்ச்சியான உன்னை விட்டுவிட்டு
கௌசல்யா தேவியின் புத்திரனான ராமன் பட்டம் சூடப் போகிறானே என்று கூனி போய் கைகேயினுடைய மனதை கெடுத்தாள். ஒரு நிலையில் கூனி சொன்னதை கேட்டு மனம் மாறிய கைகேயி எப்படியாவது ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்பதை மாற்றி பரதனுக்கு பட்டஞ்சூடுவதற்கு வழி செய்ய வேண்டும் என்று கூனியின் சொல்லை கேட்டுக்கொண்டு சூழ்ச்சியில் ஈடுபட்டாள். அதன் விளைவாக தசரதனை பார்த்து 2 வரம் வேண்டி பெற்றாள் என்று ராமாயணத்தில் பார்க்கிறோம். அன்றைய தினத்திலிருந்து தொடங்கியது வரிசையாக துன்பங்கள். ஒவ்வொன்றாக அடுக்கடுக்காக பல துன்பங்களை சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு ராமனே ஆட்பட்டான். தசரதனிடத்தில் வரங்கேட்டாள். தன்னுடைய பிடிவாதத்தின் மூலமாக கேட்டதையும் நிறைவேற்றி கொண்டாள். தசரதன் சொன்னான், இந்த வரத்தை என்னிடத்தில் நீ பெற்றுக்கொண்டால் என்னுடைய உயிர் போய்விடும், நான் வாக்கு தவறியவனாக ஆவேன். ராமனை கானகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றும் பரதனுக்கு ராஜ்யம் வேண்டும் என்றும் நீ வரங்கேட்பது முறையல்ல. ராமனை பிரிந்து என் உயிர் போய்விட்டால் நீ என்ன செய்வாய்? பரதனுக்கு பட்டம் சூடினால் ரகுவம்சத்து முறையே மாறிவிட்டது என்று உலகம் பழிக்குமே, அதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறாய்? இதையெல்லாம் காதில் வாங்காத கைகேயி எனக்கு வேண்டியது இதுதான் என்று பிடிவாதமாக வரத்தை வாங்கி கொண்டு 14 ஆண்டு காலம் ராமன் வனத்திலே வாசம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு வந்து விட்டாள். அதிலிருந்து தொடங்கியது ராமனுக்கு துன்பம். இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்று போல் பாவித்து பழக்கப்பட்டவன் ராமன். ஆகவே மனத்தளவில் அந்த துன்பம் அவனை தொடவில்லை என்றாலும் அவனை சார்ந்தவர்கள் எல்லாருமே துன்பப்படுகிற நிலைமைக்கு ஆட்பட்டார்கள். பட்டாபிஷேகம் பண்ணிக்கொண்டு அரியாசனத்தில் அமர வேண்டிய பிள்ளை ராஜாபிஷேகம் செய்து கொண்டு அழகான ஆடை அலங்காரத்தோடு காட்சி தர வேண்டிய மகன் மரவுரியை தரித்து கொண்டு 14 ஆண்டு வனவாசம் பண்ண போகிறான் என்றால் எந்த தாயார்தான் பொறுத்து கொள்வாள்? கௌசல்யா தேவியின் கண்களிலிருந்து மழையாக கண்ணீர் பெருகிற்று. அவள் புத்திரனை அணைத்து கொண்டு அழுதாள், மகனே, இங்கு என்னென்னவோ வஞ்சகம் நடந்துவிட்டது. நீ வனத்திற்கு சென்ற பிறகு இந்த அரண்மனையிலிருந்து நான் என்ன செய்யப் போகிறேன்? என்னையும் எப்படியாவது அழைத்து கொண்டு போய்விடு என்று தாயார் கதறத் தொடங்கினாள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ வனத்திற்கு சென்ற பிறகு இந்த அரண்மனையிலிருந்து நான் என்ன செய்யப் போகிறேன்? என்னையும் எப்படியாவது அழைத்து கொண்டு போய்விடு என்று தாயார் கதறத் தொடங்கினாள். பெற்ற தாயார் கண்ணீர் வடிக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற ராமனுடைய மனதில் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். அவன் தர்மம் பேசினான். எவ்வளவுதான் இருந்தாலும் சக்கரவர்த்தியோடு நீ இருப்பதுதான் சரி. கணவர் அரண்மனையில் இருக்கும்போது அவரை கை நெகிழ்ந்து விட்டு புத்திரனுடன் போகிறேன் என்று சொல்லுவது பொருத்தமானதல்ல என்றெல்லாம் தர்மம் பேசி தாயாரை சமாதானப்படுத்தினால் கூட கௌசல்யா தேவி துக்கத்தினால் கண்ணீர் விடுகிற காட்சியை பார்க்கும்போது ராமனுடைய மனம் வருந்தாமலா இருந்திருக்கும். இந்த வருத்தத்தை எல்லாம் சுமந்து கொண்டு தனக்கு பட்டம் கிடைக்கவில்லையே என்கிற வருத்தம் இல்லை. நான் அரசாட்சி செய்தால் என்ன, பரதன் அரசாட்சி செய்தால் என்ன, எல்லாம் ஒன்றுதான் என்று நினைக்கிற மனோபாவம் தான் ராமனுக்கு. இருந்தாலும் பட்டத்தை இழந்து விட்டோமே என்கிற வருத்தத்தை விட தாயார் கண்ணீர் வடிக்கிறாளே, வருந்துகிறாளே என்கிற வருத்தம் ஒரு நல்ல புத்திரனுக்கு இல்லாமல் இருக்காது. மக்களெல்லாம் வருந்தினார்கள். ராமன் அரியாசனத்திலிருந்து ஆட்சி செய்வான் என்று பார்த்தோம், வனம் ஏகப் போகிறானே என்று மக்களெல்லாம் வருத்தப்பட்டார்கள். மனிதர்கள் மட்டுமா அழுதார்கள்? தாய்மார்களின் கருவறையில் குடியிருந்த பிறக்காத சிசுக்களும் கூட உள்ளே இருந்து கண்ணீர் வடித்தது என்று எழுதினான் கம்பன். மாடங்களிலே வசிக்கிற பூனைகளும் கிழிகளும் கூட கண்ணீர் விட்டது என்றான். கிள்ளை அழுத கிளர் மாடத் துள்ளுரையும் பூசை அழுத உருவரியா பிள்ளை அழுத என்று எழுதினான். வயிற்றில் கருவறையில் உட்கார்ந்திருக்கிற குழந்தைகள் கூட கண்ணீர் வடித்தது என்று எழுதினான். ஊராருக்கெல்லாம் துன்பம். ராமன் அரசாட்சி செய்வான் என்று இருந்தோமே, இந்த நிலை இல்லாமல் அவன் கானகம் போகிறானே என்று எல்லோரும் கவலைப்பட்டார்கள். இதை பார்க்கிற ராமனுக்கு இவர்களின் கவலைக்கெல்லாம் நாம் பட்டம் சூடாதது அல்லவா காரணமாக அமைந்து விட்டது? என்னை காரணமாக வைத்து இத்தனை பேர் துன்பப்படுகிறார்களே என்று நினைக்கும் போது அதுவும் ராமனுக்கு துன்பம்தான். ஆக அரசை இழந்து விட்டோம் என்கிற துன்பம் இல்லை, இதனால் எல்லோரும் வருந்துகிறார்களே என்கிற துன்பம் அதிகப்படியாகவே ராமனுக்கு இருந்தது. ஒரு அவதார நாயகனாக இருந்தும் இந்த மண்ணில் மனிதனைப் போல் கால் வைத்து நடந்து பேசி பழகி உண்டு உறவாடி வாழ்வதற்காக வந்து சேர்ந்த அறத்தின் நாயகனான ராமன் அது தொடங்கி அடுக்கடுக்காக துன்பங்களை அனுபவித்தான். அவன் வனத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கும் போதுதான் இவனை அழைத்து கொண்டு போய் மீண்டும் அரசனாக்கி விடுவேன் என்று சொல்லி பாட்டன் வீட்டிற்கு போயிருந்த பரதன் தன் தாயார் சூழ்ச்சியெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு அண்ணனை அழைத்து கொண்டு வந்து முடிசூட வைப்பேன் என்று புறப்பட்டு வனத்திற்கு போனான்.
எப்பொழுது ராமன் மர உரியை தரித்து கொண்டு வனம் போனான் என்று கேள்விப்பட்டானோ அப்பொழுது அவனும் தன் ஆடை அலங்காரங்களை எல்லாம் துறந்து ஒரு துறவியைப் போல் தன்னை ஆக்கி கொண்டு கண்ணீரோடு ராமனை அழைப்பதற்காக கங்கையை தாண்டி போய் அவனை அழைத்தான். இந்த பரதன் இருந்த காட்சியை பார்த்துவிட்டு ராமன் கண்ணீர் உகுத்தான். இவ்வளவு பெரிய துன்பத்தை பரதன் அனுபவிக்கும்படியான ஒரு நிலை வந்து விட்டதே என்று அப்பொழுதும் ராமனுக்கு துன்பம். அதற்கு அடுத்து பரதன் சொல்லுகிறான், அந்த வானுலகம் போய் தசரதன் சென்று சேர்ந்த அந்த நிகழ்வை ராமன் தெரிந்து கொள்கிறான். தன் தந்தை தன்னை பிரிந்ததனால் உயிர் விட்டு விட்டார் என்கிற செய்தியை வனத்தில் வாசம் பண்ண வந்த ராமன் கேட்கிற போது தன் உயிரிலும் மேலானவனாக தன்னிடத்தில் அன்பு செலுத்திய தந்தையார் மாண்டு போனாரே என்கிற துக்கம் ராமனுடைய தொண்டையை அடைக்கிறது. அவன் கதறி துடித்தான். வாழ்நாள் முழுவதும் வாய்மை தர்மம் என்று இருந்த தசரத மகா வள்ளல் என்னை பிரிந்ததனால் உயிர் துறந்தாரா என்று கதறி துடித்தான். புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து 4 குழந்தைகளை பெற்றுக்கொண்ட தசரத சக்கரவர்த்தி அவன் மாண்டு கிடந்த சமயத்தில் அருகில் ஒரு புதல்வனும் இல்லை என்கிற இக்கட்டான நிலை. ராமனும் இலக்குவனும் கானகம் போய்விட்டார்கள். கானகம் சென்ற ராமனுக்கு நான் துணையாகச் செல்வேன் என்று இலக்குவனும் உடன் போய்விட்டான். பரதனோ பாட்டன் வீட்டிற்கு போயிருந்தான். அவனுடன் போய்விட்டான் சத்ருக்கனன் என்கிற சகோதரன். ஆக 4 பேரும் இல்லாத இடத்தில் உயிர் துறந்தவனாக கிடந்தான் தசரதன். இந்த செய்தியை தெரிந்து கொண்ட மாத்திரத்தில் வனவாசம் பண்ணிய ராமன் துக்கத்தினுடைய எல்லையை கண்டவன் போல கதறத் தொடங்கினான். வாய்மையும் சத்தியத்தையும் காப்பாற்றிய வள்ளல் உயிர் துறந்து விட்டானா என்று 60,000 ஆண்டு காலம் வாழ்ந்தவன் உயிர் துறந்து விட்டானே என்று கண்ணீர் உகுத்து கதறத் தொடங்கினான். அவனுடைய துன்பம் இன்னும் அதிகரித்தது. அதற்கு பிறகு வனத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற போதும் அடுக்கடுக்காக துயரங்களை சந்திக்க தொடங்கினான். வனவாச காலத்தில்தான் ராமனுக்கு வந்த துன்பம் சூர்ப்பனகையின் வடிவத்திலே வந்து சேர்ந்தது. வனத்திலே வந்த ராவணனுடைய சகோதரியான சூர்ப்பனகையின் மூலமாக அடுத்த பெரிய துன்பம் வந்து சேர்ந்தது. ராமனுடைய பேரழகிலே ஈடுபட்டாள் சூர்ப்பனகை. அழகிய சீதையை பார்த்தாள். அவளை தூக்கி கொண்டு போய் ராவணனுக்கு பரிசு கொடுக்கலாம் என்று நினைக்கிற மனோபாவத்திற்கு வந்து விட்டாள். அவளுடைய மனதில் இருந்த மாசை தெரிந்து கொண்ட இலக்குவன் சூர்ப்பனகையை மானபங்கம் பண்ணி அவள் மூக்கை அறுத்து அனுப்பிவிட்டான். போனவள் கதறிக்கொண்டு போய் ராவணனிடத்தில் செய்தியை சொன்னாள். ராவணனோ சீதையை தூக்குவதற்கு என்ன வழி என்று திட்டம் போட்டு தன் மாமனான மாரீசனை மான் வடிவம் எடுக்கச் சொல்லி காட்டில் போய் சீதையை மயக்கி எப்படியாவது இந்த மானை பிடித்து தாய் என்று அவள் கேட்கும்போது அதை பிடிப்பதற்கு ராமரும் இலக்குவரும் போய்விட்டால் தனிமையில் இருக்கிறவளை போய் தூக்கி கொண்டு வந்து விடலாம் என்று திட்டம் போட்டான் ராவணன். இப்படி அடுக்கடுக்காக ஒவ்வொரு துன்பத்தையும் வனத்தில் ராமன் சந்தித்து கொண்டே இருந்தான். ராவணன் நினைத்தது போலவே கபட சந்நியாசி வேடம் எடுத்துக்கொண்டு வனத்திற்கு வந்தான். தன் மாமனான மாரீஜனை அனுப்பி சீதையை மயக்கச் செய்தான். மானின் அழகிலே ஈடுபட்டவள் அதை பற்றித்தாய் என்று கேட்டவுடன் அதை பார்த்த இலக்குவன் சொன்னான், இது மான் அல்ல, இதன் முகத்தில் ஏதோ அரக்கனின் ஜாடை அடிக்கிறது. போய் பற்றப்போனால் ஆபத்தை சந்திக்க வேண்டிய நிலை வரும் என்று சொன்னான் இலக்குவன். ஆனாலும் மனைவி கேட்டுவிட்டாள். தன்னோடு வனத்தில் எத்தனையோ துன்பங்களை அனுபவிக்கிறவள் ஒரு மானுக்குத்தானே ஆசைப்பட்டாள். பிடித்து கொடுக்கலாம் என்று வேறு வழி இல்லாமல் இலக்குவன் சொன்ன வார்த்தையும் மீறி அதை பற்றுவதற்காக ராமன் போக இலக்குவனும் போக 2 பேரும் போன இடத்தில் தனியாக இருந்த சீதையை கபட சந்நியாசி வேடமிட்டு கொண்டு வந்தவனான அந்த ராவணன் தூக்கி கொண்டு போய்விடுகிறான் பர்ணசாலையோடு. திரும்பி வந்த ராமன் பார்த்தான். அதைவிட பெரிய துக்கம் அவனுக்கு எதுவுமே இல்லை. 14 ஆண்டுகள் வனத்தில் வாசம் பண்ண வந்தவன் வனவாசத்தை முடித்து கொண்டு மீண்டும் தன்னுடைய ராஜ்யத்திற்கு முறையாக போய் சேர்வதற்கு வழியில்லாமல் வந்த இடத்தில் மனைவியை யாரோ கவர்ந்து கொண்டு போக அவளை பறிகொடுத்து விட்டு வனத்தில் அலமந்து திரிகிற நிலைமைக்கு ஆட்பட்டான் என்றால் அதுதான் துயரத்தினுடைய உச்சம். அவளை யார் கொண்டு சென்றார்கள், எங்கே சென்றாள், என்ன ஆயிற்று எதுவும் தெரியாமல் துடித்தான் ராமன். பர்ணசாலையோடு அகழ்ந்து கொண்டு தூக்கி கொண்டு போனான் கபட சந்நியாசி வேடமிட்டு கொண்டு வந்த ராவணன். புலம்பி துடித்தான். மலையே மரமே குயிலே பறவையே என்று எங்கே போயிருப்பாள் சீதை என்று அங்கலாய்த்து தேடி திரிகிறான். அப்பொழுது ராமன் அனுபவித்த துக்கத்திற்கு அளவே இருக்க முடியாது. இந்த வனத்தில் நான் அனுபவிக்கிற எல்லா சிரமங்களையும் உடனிருந்து தாங்குவதற்காக வந்தவள் எந்த அரக்கன் கைப்பட்டாளோ, யார் தூக்கி கொண்டு சென்றார்களோ, என்ன அவலமோ, எப்படியெல்லாம் கதறி இருப்பாள் என்றெல்லாம் அந்த சோகத்தை நினைத்து அறத்தின் நாயகனான ராமன் விம்மி விம்மி துடித்தான். வேறு வழி இல்லாமல் அருகிலே இருந்த இலக்குவனும் அந்த துயர்கடலிலே ஆழ்ந்தான்.
ஆக தூக்கி கொண்டு போய்விட்டார்கள், யாரோ சீதையை கொண்டு சென்று விட்டார்கள் என்பது ஒரு புறம் இருக்க, வீரத்தில் சிறந்தவர்களான ராமனும் இலக்குவரும் வனத்திலே எந்த விதமான பாதுகாப்பு செய்வதற்கும் வழியில்லாமல் அவர்களின் வீரத்துக்கு சவாலாக மாற்றான் ஒருவன் ராமனின் மனைவியை தூக்கி கொண்டு போய்விட்டானே என்று உலகம் அறிந்தால் ராமனுடைய வீரத்தை என்னவெல்லாம் சொல்லி பழிக்கும். இந்த எண்ணமெல்லாம் ராமனுடைய மனதில் ஓடுகிற போது அவனுடைய துன்பம் கரையை மீறுகிற நிலைமைக்கு வந்துவிட்டது. சீதையை காணாமல் அலமந்து போனான். பிறகு அவளை தேடி தெரிய வேண்டிய கட்டாயத்திற்கு ராமன் ஆட்பட்டான். வழியெல்லாம் தேடினான், எங்கும் காண கிடைக்கவில்லை. பிறகு ராவணனால் சிறகு வெட்டப்பட்டு அங்கே வீழ்ந்து கிடந்த ஜடாயு என்கிற கழுகு அரசனை பார்த்தான். சீதையை ஆகாச மார்க்கமாக தூக்கி கொண்டு ராவணன் போகிற போது அவனுக்கு அறிவுரை சொல்லி அவனை தடுத்து நிறுத்த முற்பட்ட கழுகரசனாகிய ஜடாய் அவன் சிறகுகளையும் தன் வாளால் வெட்டி வீழ்த்திவிட்டு ராவணன் தூக்கி கொண்டு போய்விட்டான். அவன் குற்றுயிரும் கொலை உயிருமாக தரையில் வீழ்ந்து கிடந்தான். அந்த ஜடாயு மூலமாக நடந்தது என்ன என்பதை தெரிந்து கொண்டான் ராமன். அதற்கு பிறகு தசமுகன் தூக்கி கொண்டு போய்விட்டான் என்கிற செய்தி தெரிந்த பிறகு இன்னும் துக்க கடலில் ஆழ்ந்தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராமன் கண்ணீர் வடித்த இடங்களும் துயரத்தினால் அவன் புலம்பிய இடங்களும் தாங்க முடியாத துயர சாகரத்தில் அவன் அமிழ்ந்து கிடந்த சம்பவங்களும் ராமாயணத்தில் ஏராளமாக இருக்கிறது. ஆக தர்மிஷ்டனாக இருந்த ஒருவன், தர்மத்தின் மேல் நம்பிக்கை உடையவன், அறத்தை தூக்கி நிறுத்துவதற்காக பூமிக்கு வந்த அவதார நாயகன், அவனே மானுடனாக பூமிக்கு வந்து சேர்ந்த பிறகு இத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்தான். அவன் மனதில் இருந்த வேதனைக்கு ஒரு அளவே இருக்க முடியாது. வனவாசம் பண்ண போகிறேன் என்று ராமன் புறப்படுகிற போதே உனக்கு தொண்டு செய்வேன் என்று உடன் வந்தான் இலக்குவன். தன்னை முழுவதுமாக ராமகைங்கரியத்திற்கு அர்ப்பணித்து கொண்டான். தன்னுடைய மனைவியை பற்றிய சிந்தனை கூட இல்லாமல் அவளை அரண்மனையில் விட்டுவிட்டு 14 ஆண்டு கால ஒரு பிரம்மச்சரியைப் போல ராமனுடன் இருந்து உதவுவதற்காக வந்தவன் இலக்குவன். வனத்தில் அங்கும் இங்குமாக வாசம் பண்ணி கொண்டிருக்கும் போது இவர்கள் தங்கியிருப்பதற்கு வேண்டிய குடில்களை இலக்குவன் தான் தயார் செய்வான். எங்கோ காட்டிலிருந்து களிமண்ணை கொண்டு வருவான், மூங்கிலை வெட்டி கொண்டு வருவான், மண்ணை கையினால் பிசைந்து குடிலை உருவாக்கி அதைத்தான் பர்ணசாலை என்று வைத்து இலைதழிகளை பரப்பி அதில் தான் தங்கியிருப்பார்கள். இந்த மண்ணையெல்லாம் குழைத்து மூங்கிலை வெட்டி எடுத்து பர்ணசாலைகளை இலக்குவன் உருவாக்குகிற காட்சியை ராமன் பார்த்து கொண்டே இருப்பான். இவனை என்னைப் போலத்தானே சக்கரவர்த்தியின் திருமகன், அரண்மனையில் அநேகமான சௌகரியங்களோடு வாழ்ந்தவன், இவனுக்கும் தானே அங்கே ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்கள். ஒரு மன்னாதி மன்னனின் மகனாக இருக்கிற ஒரு ராஜகுமாரன் எனக்காக களிமண்ணையும் மூங்கிலையும் சேர்த்து ஒரு குடிசையை நிர்மாணிக்கிற ஒரு பணியாளைப் போல வேலை செய்கிற நிலைமைக்கு வந்து விட்டானே, என்னால் அல்லவா இலக்குவனுக்கு இவ்வளவு துயரம் என்று நினைக்கும் போது ராமனுக்கு இன்னும் துன்பம் அதிகமாயிற்று. அவனே ஒரு முறை இலக்குவனை பார்த்து கேட்டு விட்டான், இதையெல்லாம் நீ எங்கிருந்து படித்தாய், எங்கே பார்த்தாய், எப்படி இந்த வேலைகளெல்லாம் உன்னால் செய்ய முடிகிறது என்று மனதுக்கத்தோடு விசாரித்தான் என்று ராமாயணம் சொல்லுகிறது. ஆக இலக்குவன் படுகிற இன்னல்களையெல்லாம் பார்க்கிற போது இன்னும் ராமனுக்கு மனதிலே துக்கம் உண்டாயிற்று. சீதையை பிரிந்த பிறகு அந்த துக்கம் அவனுடைய மனதில் ஒரு உச்ச நிலையை சென்று போய் பிடித்தது. மனைவியை பறிகொடுத்து விட்டான் என்கிற மாறாத பழி நமக்கு வந்து சேர்ந்து விடுமே, லங்கேசன் கொண்டு போய் விட்டானே, அவன் எங்கே வைத்திருக்கிறான் சீதையை, அவள் என்ன நிலையில் இருக்கிறாள், அவள் உண்டாளா, உறங்கினாளா, புலம்பினாளா, அழுதாளா, என்ன செய்கிறாள், அவள் இருக்கிற இடம் என்ன, எப்படி பரிதவித்திருப்பாள், எப்படி தவித்திருப்பாள், எப்படி அலறியிருப்பாள், இப்படியே ராமனுடைய மனதில் எண்ண ஓட்டம். அதற்கு பிறகு ஜடாயு சொன்னதை கேட்ட பிறகுதான் அவளை மீட்பதற்கு வழி வேண்டுமே என்று அதற்கு பிறகு ரிஷ்யமுக பர்வதத்தை நோக்கி வந்து அங்கே சுக்ரீவனுடைய துணையை பெற்று வானர சைன்யங்களோடு சீதையை போய் மீட்பது என்று முடிவு செய்தார்கள். அங்கேயும் போகிற இடத்தில் அடுத்த துன்பம் காத்திருந்தது ராமனுக்கு. சுக்ரீவனுடைய சகோதரனான பலமிகுந்த வாலி, அந்த வாலியை வீழ்த்த வேண்டிய கட்டாயமும் நிர்பந்தமும் ராமனுக்கு ஏற்பட்டது. ஆக சுக்ரீவ சகோதரனாகிய வாலியை சந்தித்து அவனை கொன்று அவனை வீழ்த்தி சுக்ரீவனுக்கு இருந்த பகையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய நிலைமைக்கு ராமன் ஆளானான். அங்கேயும் அவனுக்கென்று ஒரு சவால் காத்திருந்தது. வாலியை மாய்த்த பிறகு சுக்ரீவனுடைய துணையோடு ஆஞ்சநேயரின் துணையோடு சீதாதேவியாரை தேடுவது என்கிற முயற்சிக்கு வந்தார்கள். அப்பொழுது அனுமன் கடலை தாண்டி இலங்கையில் சென்று சீதை எப்படி இருக்கிறாள் என்று பார்த்து வந்து ராமனுக்கு செய்தி சொல்கிறார்.
அவள் அனுபவிக்கிற துன்பத்தை எல்லாம் வந்து ஆஞ்சநேயன் ராமனிடத்தில் சொல்லும்போது ராமனுடைய துன்பம் இன்னும் மேலோங்க தொடங்கிற்று. உண்ணாமல் உறங்காமல் அசோகவனத்தில் அரக்கியர் சூழ இருக்கிறாள். திசைகளையெல்லாம் பார்த்த வண்ணமாக இருக்கிறாள். எந்த திசையின் வழியாகவாவது ராகவன் வந்துவிட மாட்டானா, என்னை காப்பாற்றி விட மாட்டானா என்று துடிக்கிறாள். அவளை சூழ இருக்கிறார்கள் அரக்கியர்கள். அதை பார்த்தால் ஒரு புலிக்கூட்டத்திற்கு நடுவில் ஒரு மான் அகப்பட்டு கொண்டால் அதன் நிலை என்ன, அதுபோல இருக்கிறாள். இன்னும் என் கணவன் என்னை காப்பாற்ற வரவில்லையே என்று கதறுவாள். அப்பொழுது கண்ணீரால் அவள் ஆடையெல்லாம் நனையும். அதற்கு பிறகு என் கணவன் வருவானா என்று பெருமூச்சு விடுவாள். அந்த வெப்பத்தினால் ஆடையெல்லாம் காயும். இப்படி ஆடை நனைவதும் காய்வதும் நனைவதும் காய்வதுமாக புலிகளுக்கு நடுவில் அகப்பட்டு கொண்ட ஒரு மானை போல அசோகவனத்தில் அவள் மருகி கொண்டிருக்கிற காட்சியை தூது போய் திரும்பி வந்த அனுமன் ராமனிடத்தில் சொல்லுகிறான். திசைகளை அளந்து கொண்டிருக்கிறாள், என்றாவது ராமன் வரமாட்டானா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாள். இது எல்லாவற்றுக்கும் மேல் பெரிய துன்பம் சீதைக்கு இருக்கிறது. அது என்ன என்றால், ராவணன் தினம் தினம் வந்து அவளை பார்த்து, இவ்வளவு நாள் ஆயிற்று உன்னை அசோகவனத்தில் சிறை வைத்து, இதுவரையிலேயும் வந்து மீட்காத கணவன் இனிமேலா வரப்போகிறான், பேசாமல் என்னை மணந்து கொண்டு இலங்கைக்கு அரசியாகிவிடு என்று நாள்தோறும் அவளிடத்தில் பேசுகிற அடாத பேச்சுக்கள். அதனால் சீதை கூனி குறுகி போகிறாள். அவளுக்கு இத்தனை துன்பங்கள் என்று அனுமன் வந்து பேசுகிறான். சீதை துன்பப்படுகிறாள் அசோகவனத்தில் என்பதை கேட்ட மாத்திரத்தில் ராமனுடைய துன்பம் இன்னும் அதிகமாயிற்று.